ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு ஜாகிரஃபியில் இருக்கிற தமிழ்நாடு மானுடப்புவியல் அப்படிங்கிற பாடத்திலிருந்து மிக முக்கியமான ஹைலைட்டான பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். கூடுதலாக புக் பேக் கொஷினை பார்க்க போகிறோம். இந்த பாடத்தை பற்றி ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டின் பொருளாதாரம், தமிழ்நாட்டின் வேளாண்மை, தமிழ்நாட்டுடைய தொழில், தமிழ்நாட்டின் சாலை போக்குவரத்து, மக்கள் தொகை, இதை பற்றியெல்லாம் டீப்பாக கொடுத்துருக்காங்க. டேட்டா நிறைய இருக்குது. இவ்வளோ டேட்டாவை படிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதை விட மைண்டில் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, மிக முக்கியமான டேட்டாவை மட்டும் எடுத்து ஹைலைட் பண்ணி காட்ட போகிறோம். இதை நீங்கள் பார்த்தாவே போதுமானது. ஸோ இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்சால் முழுமையாக பாருங்கள். சரி, ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். முதல்ல வேளாண்மைக்கான அர்த்தத்தை கொடுத்துருக்காங்க. வேளாண்மை அப்படிங்கிறத இங்கிலீஷில் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அக்ரிகல்ச்சர் என்பது லத்தீன் மொழி சொல். லத்தீன் மொழியில் அகர் அப்படின்னா நிலம், கல்சரா அப்படின்னா வளர்த்தல் அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டு சொல்லிலிருந்து தான் அக்ரிகல்ச்சர் என்ற வார்த்தை உருவாகிருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாநில பொருளாதாரத்தில், அதாவது ஜிடிபியில் வேளாண்மை துறையின் பங்களிப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா 21% இருக்குது. இது மிக முக்கியமான டேட்டா. ஏன்னா அக்ரிகல்ச்சர் துறையின் பங்களிப்பு 21%. அக்ரிகல்ச்சர் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே தான் ஒரு நிறுவனம் இருக்குது. என்னென்னு பார்த்தா தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம். இது நெல்லை பற்றி டீப்பாக ஆராய்ச்சி பண்ணி தமிழ்நாட்டை முன்னெடுத்து கொண்டு போயிருக்காங்க. இதை டிஆர்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க. இந்த தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடுதுறை அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. இது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற டேட்டா மட்டும் முக்கியம். எப்போன்னு பார்த்தா 1985 ஏப்ரல். குறிப்பாக இந்த தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் யார் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம், தனுன்னு சொல்லுவாங்க, இந்த நிறுவனத்தின் கண்ட்ரோலில் தான் இயங்கிட்டு இருக்கு. அடுத்தது தமிழ்நாட்டுடைய வேளாண் பருவகாலத்தை பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டின் வேளாண் பருவகாலத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆக பிரிக்கலாங்க. என்னென்னு பார்த்தா சொர்ணவாரி பருவம், சம்பா பருவம், நவரை பருவம், இப்படி 3 பருவமாக நம்ம பிரிக்கலாம். இந்த 3 பருவமும் மிக மிக முக்கியமான பருவம். இந்த பகுதியிலேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும். ஸோ இந்த பகுதியை டீப்பாக படிங்க. ஒவ்வொரு பருவமாக பார்ப்போம். முதல் பருவம் சொர்ணவாரி பருவம். சொர்ணவாரி பருவத்தை சித்திரை பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரை பட்டம்னா ஏப்ரல் மாதம் விதைப்பாங்க, செப்டம்பர் மாதம் அறுவடை பண்ணுவாங்க. இதுதான் சித்திரை பட்டம். என்னென்ன தானியங்கள் விளைவிப்பாங்கன்னு பார்த்தா பருத்தி, திணை, இதை விளைவிப்பாங்க. அடுத்தது சம்பா பருவம். சம்பா பருவத்தை ஆடிப்பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக ஜூலை மாதம் விதைப்பாங்க, பிப்ரவரி மாதம் அறுவடை பண்ணுவாங்க. என்ன தானியங்கள் விளைவிப்பாங்கன்னு பார்த்தா நெல், கரும்பு, இதை விளைவிப்பாங்க. அடுத்து நவரைப்பட்டம். நவரைப்பட்டம் அப்படிங்கிறது நவம்பர் மாதம் விதைப்பாங்க, மார்ச் மாதம் அறுவடை பண்ணுவாங்க. நவரைப்பட்டம் அப்படிங்கிறது கோடைகால பயிருங்க. அதாவது தர்பூசணி, வெள்ளரி போன்ற கோடைகால பயிர்களை விளைவிக்கிறது தான் நவரைப்பட்டம். இந்த 3 பட்டத்தையும் நீங்கள் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்தது தமிழ்நாட்டின் முக்கிய பயிர்களை கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு தேவையான பாயிண்ட்டை மட்டும் பார்ப்போம். நெல்லை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து திணை. திணையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் 1/3 பங்கு மக்கள் திணையை தான் உணவுப் பொருளாக சாப்பிட்றாங்க. இந்த திணையை பொறுத்த வரைக்கும் 2 ஆண்டுகள் மிக மிக முக்கியம். ஒன்று தேசிய திணை ஆண்டு, எப்போன்னு பார்த்தா 2018. இன்னொன்று சர்வதேச திணை ஆண்டு, எப்போன்னு பார்த்தா 2023. தேசிய திணை ஆண்டை இந்திய அரசு கொண்டாடினாங்க. சர்வதேச திணை ஆண்டை FAOன்னு சொல்லக்கூடிய உலக உணவு மற்றும் வேளாண்மை கழகம் கொண்டாடினாங்க. இந்த இயர் முக்கியங்க. கண்டிப்பாக இதை கேட்கலாம்னு நான் எதிர்பார்க்குறேன். அடுத்து தேயிலை. தேயிலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அதிகமான தேயிலை உற்பத்தி செய்யும் மாநிலம் அசாம். 2வது தமிழ்நாடு. தமிழ்நாடு இந்தளவுக்கு தேயிலை உற்பத்தி செய்ய காரணம் என்னென்னு பார்த்தா, அங்கே ஒரு அமைப்பு இருக்குது. என்னென்னு பார்த்தா டேன்டி. தமிழில் பார்த்தா தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம். இந்த கழகம்தான் தேயிலை உற்பத்தியில் முக்கியமான பங்களிப்பு செய்யுது. குறிப்பாக பார்த்தா இந்தியாவுடைய கருப்பு வகை தேயிலை உற்பத்தி, கலப்பு வகை தேயிலை உற்பத்தி, இந்த ரெண்டுலேயுமே இந்த டேன்டி ரொம்ப ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. அடுத்தது காஃபி. காஃபியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அதிகமான காஃபி விளையும் இடம் கர்நாடகா, 2வது தமிழ்நாடு. அடுத்தது கால்நடைகள். கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் வெள்ளாடுகளை இந்தியாவில் ஏழை மக்களின் பசுன்னு சொல்லுவாங்க. ஏழை மக்களின் பசு அப்படின்னா வெள்ளாடு. அடுத்தது மீன்பிடிப்பு. தமிழ்நாட்டில் மீன்பிடித்தல் துறை சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு வருது. குறிப்பாக மாநில பொருளாதாரத்தில் மீன்பிடித்துறையின் பங்களிப்பு எவ்வளோன்னு பார்த்தா 1.25%. இந்தளவு மீன்பிடித்துறையில் சிறப்பாக இருக்க காரணம், கடல்லையும் மீன் பிடிக்கிறோம், உள்நாட்டிலையும் மீன் பிடிக்கிறோம். முதல்ல கடல் மீன் பிடிப்பை பார்ப்போம்.
தமிழ்நாட்டின் கடற்கரை நீளம் 1076 கிலோமீட்டர்கள். ஸோ இந்த அளவுக்கு நீளமான கடற்கரை இருக்குது. இதை பற்றி நம்ம நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நேற்று தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு பிரிவுகள் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோலேயே சொல்லியாச்சு, இந்தியாவில் நீளமான கடற்கரை கொண்ட மாநிலங்களில் தமிழ்நாடு 3ஆம் இடம். முதல் நீளமான கடற்கரை எங்கே இருக்குன்னா குஜராத், 2வது ஆந்திரா, 3வது தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு இந்தளவுக்கு நீளமான கடற்கரை இருக்கிறதுனால மீன்பிடித்தல் தொழில் வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்கு. குறிப்பாக இந்திய கடற்கரையில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு எவ்வளோன்னு பார்த்தா 13%. அடுத்தது தமிழ்நாட்டின் கண்டத்திட்டின் பரப்பளவு 41,412 சதுர கிலோமீட்டர்கள். இந்தளவுக்கு பெரிய கண்டத்திட்டு இருக்கிறதுனால நிறைய மீன்களை நம்மளால் பிடிக்க முடியுது. அடுத்தது உள்நாட்டு மீன் உற்பத்தி. உள்நாட்டு மீன் உற்பத்தியில் முதலிடம் பெறும் மாவட்டம் எதுன்னு பார்த்தா வேலூர் மாவட்டம். 10% வேலூர் மாவட்டத்தில் தான் மீன் பிடிக்கப்படுது. அடுத்தது நீர்வளத்தை கொடுத்துருக்காங்க. நீர்வளம் சொல்லும்போது இங்கே நிறைய டேட்டா கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டை பற்றி. இந்தியாவுடைய நிலப்பரப்பளவில் தமிழ்நாட்டில் எவ்வளோ பங்கு நிலம் இருக்குதுன்னு பார்த்தா 4% நிலம் இருக்குது. இந்திய மக்கள் தொகையில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு எவ்வளோன்னு பார்த்தா 6% மக்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. இந்திய நீர்வளத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்திய நீர்வளத்தில் 2.5% நீர்வளம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ இந்தளவுக்கு நீர்வளத்தில் நம்ம குறைவாக தான் இருக்கோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குறைவாக தான் இருக்கும். தமிழகத்தின் ஆண்டு சராசரி மழையளவு எவ்வளோன்னு பார்த்தா 930 மில்லி லிட்டர். ஆண்டு சராசரியாக மழை இவ்வளோ தாங்க பெய்யுது. ஆனால் நேற்று நம்ம போட்ட வீடியோவில் அந்த பாடத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 958 மில்லி லிட்டர் சொல்லியிருந்தாங்க. பட் இங்கே 930 கொடுத்துருக்காங்க. ரெண்டில் எதை ஆன்சராக போடுறதுன்னு பார்த்தா ரெண்டில் எது வருதோ அதை ஆன்சராக போட்டுருங்க. ரெண்டுமே வராது. அடுத்தது தமிழ்நாடு எந்தெந்த பருவகாலங்களில் மழையை பெறுது அப்படின்னு பார்த்தா 4 பருவகாலங்களிலும் மழையை பெறுது. 1 by 1 பார்ப்போம். முதல்ல வடகிழக்கு பருவக்காற்று காலம். இந்த காலத்தில் 47% மழை தமிழ்நாட்டுக்கு கிடைக்குது. தென்மேற்கு பருவக்காற்று காலம். இந்த காலத்தில் 35% மழை கிடைக்குது. அடுத்து கோடை காலம். இந்த காலத்தில் 14% மழை கிடைக்குது. அடுத்து குளிர்காலம். இந்த காலத்தில் 4% மழை கிடைக்குது. அடுத்தது தமிழ்நாட்டின் நீர்வள ஆதாரங்கள். தமிழ்நாட்டில் ஆறுகள்னு பார்த்தா 17 ஆறுகள் இருக்குது. நீர்த்தேக்கம்னு பார்த்தா 81 நீர்த்தேக்கம். நீர்த்தேக்கம்னா அணைக்கட்டுங்க, வேற ஒன்றும் கிடையாது. 81 அணை இருக்குது. ஸ்கூல் புக்கில் நிறையா கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு தேவை என்னன்னா இந்த பாயிண்ட் முக்கியம் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு 3-4 அணைகளை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். இந்த 3-4 அணைக்கிட்ட மட்டும் பார்ப்போம். முதல்ல பார்க்குறது பவானி சாகர் அணை. எங்கே இருக்குன்னா பவானி ஆற்றின் மீது கட்டப்பட்டிருக்கு. ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தா நாட்டின் கல் மண் கலவையால் கட்டப்பட்ட மிகப்பெரிய அணைகளில் இதுவும் ஒன்று. அதாவது கல் மண் இதை வச்சு கட்டியிருக்காங்க. அடுத்தது முல்லை பெரியார் அணை. இது பெரியார் ஆற்றின் மீது கட்டப்பட்டிருக்கு. 1895ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இதன் உயரம் 175 அடி. அடுத்தது பாபநாசம் அணை. இது எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியில் இருக்குது. இதை வந்து கரையார் அணை அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. கரையார் அணை என அழைக்கப்படும் அணை எதுன்னு பார்த்தா பாபநாசம் அணை. அடுத்தது பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கேரளா இந்த 2 அரசுகளுடைய கூட்டு திட்டம். 7 ஆறுகளின் மீது 7 நீர்த்தேக்கத்தை கட்டி ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நீர்வள மேலாண்மை. இதில் தனிநபர் நீர் நுகர்வை வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தனிநபர் எவ்வளோ நீரை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா 900 கனமீட்டரை பயன்படுத்துகிறாங்க. அதுவே இந்திய லெவலில் சராசரியாக ஒரு மனிதன் எவ்வளோ தண்ணியை பயன்படுத்துகிறான்னு பார்த்தா 2200 கனமீட்டர் தண்ணியை பயன்படுத்துகிறான். ஸோ இந்திய லெவலை விட தமிழ்நாட்டு லெவல் வந்து கம்மியாக தான் இருக்குது. அடுத்தது தமிழ்நாட்டின் கனிம வளங்கள். இதில் வந்து முக்கியமாக ஒரே ஒரு கனிம வளத்தை நீங்கள் நோட் பண்ணால் போதுங்க. என்னன்னு பார்த்தா கன்னியாகுமரி கடற்கரை மணலில் இல்மனைட் மற்றும் ரூட்டைல் வந்து கிடைக்குது. இதை மட்டும் நீங்கள் கவனித்தா போதும். இல்மனைட் ரூட்டைல் எங்கே கிடைக்குதுன்னா கன்னியாகுமரி கடற்கரை மணலில் கிடைக்குது. அடுத்தது தமிழ்நாட்டின் தொழிலகங்களை நம்ம 1 by 1 பார்ப்போம். முதல்ல பார்க்குறது பருத்தி நெசவாலை. பருத்தி நெசவாலையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய ஜவுளி ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு எவ்வளோன்னு பார்த்தா 30%. 30% தமிழ்நாட்டில் தான் ஏற்றுமதி செய்யப்படுது. கோயம்புத்தூர் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுது. குறிப்பாக கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த 3 மாவட்டங்களும் சேர்த்து தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு அல்லது நெசவு பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. இந்த 3 மாவட்டங்களை நல்லா பார்த்துக்கோங்க. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த 3 மாவட்டமும் தமிழ்நாட்டின் நெசவு பள்ளத்தாக்கு. கரூர் வந்து தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என்று அழைக்கப்படுது. அடுத்தது பட்டை பார்க்க போகிறோம். பட்டு நெசவு ஆலைகள் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா ஒசூர் பகுதியில் தான் அதிகமாக இருக்குது. பட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு இந்திய லெவலில் 4ஆம் இடம் வகிக்கிறது. இதை மட்டும் நல்லா கவனமாக பாருங்கள். தமிழ்நாடு 4வது பிளேஸில் இருக்குது. அடுத்தது தோல் பதனிடும் தொழிலகம். தோல் பதனிடும் தொழிற்சாலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம வேலூர்,
ஆம்பூர் இந்த சைடு தான், திருவண்ணாமலை அந்த சைடு தான் அதிகமாக இருக்குது. குறிப்பாக மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் ஆய்வகம் CLRIன்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தா சென்னையில் இருக்குது. மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. இந்த நிறுவனம் யார் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு பார்த்தா அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி நிறுவனம், அதாவது CSIR, இந்த அமைப்பின் கீழே தான் இயங்கிட்டு வருது. குறிப்பாக இந்தியாவில் தோல் ஏற்றுமதியில் முதலிடம் பெறும் மாவட்டம் எதுன்னு பார்த்தா வேலூர் மாவட்டம் தான். வேலூர் மாவட்டம் தான் இந்தியாவில் தோல் ஏற்றுமதியில் முதலிடம் பெறும் மாவட்டம். அடுத்தது காகித தொழிலகம். தமிழ்நாட்டிலையும் காகிதம் தயாரிக்கப்படுது. குறிப்பாக மிகப்பெரிய நிறுவனம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித ஆலை நிறுவனம், TNPLன்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னா கரூர் மாவட்டத்தில் காகிதபுரம், அதாவது புகழூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது முக்கியம். 1979 உருவாக்கப்பட்டது. அடுத்தது சிமெண்ட் தொழிலகம். இந்தியா சிமெண்ட் உற்பத்தியில் உலக அளவில் 2வது இடத்துல இருக்குது. இந்தியா 2வது இடத்துல இருக்குது, தமிழ்நாடு கிடையாது. இந்தியா 2ஆம் இடத்துல இருக்குது. இதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்தது புவிசார் குறியீடு GI டேக்கு. குறிப்பாக ஆரணி, காஞ்சிபுரம் இந்த பகுதி பட்டுக்காக புவிசார் குறியீடு பெற்றிருக்கு. கோயம்புத்தூர் மாவு அரைக்கும் இயந்திரம், கோரா பட்டு சேலை இதுக்காக வாங்கியிருக்கு. தஞ்சாவூர் ஓவியம், கலைநயமிக்க தட்டு, தலையாட்டி பொம்மை, வீணைக்காக வாங்கியிருக்கு. நாகர்கோவில் கோவில் நகைகளுக்கு வாங்கியிருக்கு. ஸோ கோவில்னு வருது. ஸோ இதை வச்சு கூட நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஈரோடு மஞ்சளுக்கு வாங்கியிருக்கு. சேலம் வெண்பட்டுக்காக வாங்கியிருக்கு. பவானி போர்வைக்காக வாங்கியிருக்கு. மதுரை சுங்கடி சேலைக்கு வாங்கியிருக்கு. சுவாமிமலை வெண்கல சிலைக்காக வாங்கியிருக்கு. சுவாமி மலைனாவே வெண்கல சிலை இருக்கும், இப்படி நீங்கள் ஷார்ட்கட் வச்சுக்கலாம். நாச்சியார் கோயில் குத்துவிளக்கு வாங்கியிருக்கு. பத்தமடை பாய்க்காக வாங்கியிருக்கு. நீலகிரி பாரம்பரிய பூத்தையிலுக்காக வாங்கியிருக்கு. மகாபலிபுரம் இது சிற்பகத்துக்காக வாங்கியிருக்கு. சிறுமலை மலைவாழை, மலை இதிலே இருக்குது, கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏத்தோமொழி தேங்காய்க்காக வாங்கியிருக்கு. ஸோ இடங்களை ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எல்லாம் படித்ததாக தான் இருக்கும். அடுத்தது தகவல் தொழில்நுட்பம். தகவல் தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் மென்பொருள் ஏற்றுமதி, அதாவது சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல கர்நாடகா தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது, தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. இதுக்காக ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சுருக்காங்க. என்ன அமைப்புன்னு பார்த்தா நாஸ்காம். இதன் விரிவாக்கத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. நாஸ்காம் அப்படின்னா தேசிய மின்பொருள் மற்றும் சேவைகள் நிறுவன கூட்டமைப்பு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா தகவல் தொழில்நுட்ப சிறப்பு பொருளாதார மண்டலங்களை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இந்த இடங்களை மட்டும் பார்த்துக்கோங்க. டைட்டில் பார்க் 2, டைட்டில் பார்க் 3, இந்த 2, 3 எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உயிரி மருந்தகம் இது எங்கே இருக்குன்னா இதுவும் சென்னையில் தான் இருக்குது. டைட்டில் பார்க் 4 மட்டும் கோயம்புத்தூரில் இருக்குது. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. டைட்டில் பார்க் 4 கோயம்புத்தூர். அடுத்தது பொறியியல் உற்பத்தி தொழிலகங்கள். குறிப்பாக தொழில்துறை உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு இந்திய லெவலில் பார்த்தா 11 to 12% தமிழ்நாட்டிலேருந்து தான் கிடைக்கிது. அதாவது தொழில்துறையில் பொறியியல் துறையில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு எவ்வளோன்னு பார்த்தா 11 to 12%. இந்தியாவுடைய மென்பொருள் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு 17%. இந்த பாயிண்ட்டை மட்டும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்களேன். இந்தியாவுடைய மென்பொருள் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு எவ்வளோனா 17%. அடுத்தது வாகன தொழிலகம். வாகன தொழிலகத்தை பொறுத்த வரைக்கும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது இந்தியாவுடைய மொத்த GDPயில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு 8%. அடுத்தது ரசாயன மற்றும் வார்ப்பு பொருள் தொழிலகம். இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு எவ்வளோன்னு பார்த்தா 13%. அடுத்தது கைத்தறி மற்றும் விசைத்தறி. இந்த கைத்தறியும் விசைத்தறியும் தான் மாநிலத்தின் மிகப்பெரிய குடிசை தொழில். இதை மட்டும் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து சர்க்கரை தொழிலகம். தமிழ்நாட்டில் மொத்தம் 34 சர்க்கரை ஆலைகள் உள்ளன. அடுத்தது சுற்றுலாத்துறை. தமிழக சுற்றுலாத்துறையின் ஆண்டு வளர்ச்சி விகிதம் 16%. ஆண்டுக்கு 16% வளர்ந்துட்டே போகுது. இதற்கு காரணம் என்னென்னா தமிழ்நாடு சுற்றுலா மேம்பாட்டு கழகம். இதை DTDCன்னு சொல்லுவாங்க. இதை மட்டும் நீங்கள் கவனம் பார்த்துக்கோங்க. அடுத்தது மக்கள் தொகை. 2011 சென்சஸ் படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை எவ்வளோன்னு பார்த்தா 7.21 கோடி. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். 7.21 கோடி மக்கள் இருக்காங்க. குறிப்பாக 2001 to 2011 இந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் மக்கள் தொகை வளர்ச்சி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா 15.6% இருக்குது. எவ்வளோங்க? 15.6% வளர்ச்சி இருக்குது. இந்தியாவுடைய மொத்த மக்கள் தொகையில் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தா சராசரியாக 6%, அக்யூரேட்டாக சொல்லணும்னா 5.96% தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. குறிப்பாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 10 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட ஒரே மாவட்டம் தமிழ்நாட்டில் எதுன்னு பார்த்தா நீலகிரி. நீலகிரியில் தான் 10 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் இருக்காங்க. அடுத்தது மக்கள் அடர்த்தி. மக்கள் அடர்த்தியை பொறுத்த வரைக்கும் 2011 சென்சஸ் படி இந்தியாவின் தேசிய சராசரி அடர்த்தி எவ்வளோன்னு பார்த்தா 382 பேர்.
அதுவே தமிழ்நாட்டின் மக்கள் அடர்த்தின்னு பார்த்தா 555 பேர். தமிழ்நாட்டில் அதிகமான மக்கள் அடர்த்தி எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. குறைவான மக்கள் அடர்த்தி எங்கே இருக்குன்னா நீலகிரியில் இருக்குது. அடுத்தது கிராமப்புற நகரப்புற மக்கள் தொகை. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை எடுத்து பார்த்தோம்னா கிராமப்புறத்தில் 51.60% மக்கள் வசிக்கிறாங்க. அதுவே நகர்ப்புறம்னா 48.40% பேர் வசிக்கிறாங்க. ஸோ இதை மட்டும் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. கிராமம்னா 51.60%, நகர்ப்புறம்னா 48.40%. அடுத்தது பாலின விகிதம். 2011 சென்சஸ் படி இந்தியாவின் பாலின விகிதம் 940. அதுவே தமிழ்நாட்டின் பாலின விகிதம் 996. பாலின விகிதத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமான பாலின விகிதம் எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு பார்த்தா நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது. அதாவது 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் இருக்காங்க. குறைவான பாலின விகிதம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா தருமபுரியில் இருக்குது. 1000 ஆண்களுக்கு 946 பெண்கள் தான் இருக்காங்க. அடுத்தது சிவகங்கை மாவட்டத்தை கொடுத்துருக்காங்க. சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சராசரியாக 1000 அப்படின்னு இருக்குது. அதாவது 1000 ஆண்களுக்கு 1000 பெண்கள் இருக்காங்களாம். சராசரியாக 1000 அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது கல்வி அறிவு. 2011 சென்சஸ் படி தமிழ்நாட்டின் கல்வி அறிவு 80.09%. சில இடங்களில் 80.33 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் ஓகே தான், இதுவும் ஓகே தான். அடுத்து 2011 சென்சஸ் படி இந்தியாவின் கல்வி விகிதம் 74.04%. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் எவ்வளோ படிச்சிருக்காங்க, பெண்கள் எவ்வளோ படிச்சிருக்காங்கன்னு கணக்கு பார்த்தா ஆண்கள் 86.77% பேர் படிச்சிருக்காங்க, பெண்கள் 73.44% பேர் படிச்சிருக்காங்க. எஜுகேஷன் டீட்டெயில்ஸை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஏன்னா இதை கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது தமிழ்நாட்டில் கல்வி அறிவு குறைவாக இருக்கிற மாவட்டம், அதிகமாக இருக்கிற மாவட்டம். அதிகமாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தா கன்னியாகுமரி தான் இருக்குது. 91.75% பேர் படிச்சிருக்காங்க. குறைவான மாவட்டம் எதுன்னு பார்த்தா தருமபுரி 68.54% பேர் படிச்சிருக்காங்க. குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தை தவிர மற்ற எல்லா மாவட்டங்களிலும் ஆண்களில் 4-3 பேர் படித்தவங்களாக இருக்காங்க. அடுத்தது போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு. இதில் முதல்ல சாலை போக்குவரத்தை பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த சாலைகளின் நீளம் பார்த்தா 1,67,000 கிலோமீட்டர்கள். ஸோ இவ்வளோ லென்த்துக்கு சாலை இருக்குது. இந்த சாலைகள் தனியார் துறை மற்றும் பொதுத்துறை கூட்டணி போடப்பட்டு வந்துட்டுருக்கு. குறிப்பாக இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். தனியார் துறை மற்றும் பொதுத்துறை கூட்டணி இயக்க திட்டத்தின் கீழ், அதாவது பிபிபின்னு சொல்லுவாங்க, இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்படும் சாலைகளில் இந்தியாவில் 2ஆம் இடத்துல தமிழ்நாடு இருக்குது. 20% பங்களிப்பாக வச்சுருக்கு. அடுத்து தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை, மிக குறைந்த நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை கொடுத்துருக்காங்க. நீளமான தேசிய நெடுஞ்சாலைன்னு பார்த்தா 44. இது எங்கேருந்து இது வரைக்கும் போகுதுன்னு பார்த்தா ஒசூர் டு கன்னியாகுமரி வரைக்கும் போகுது. இது நீளம் 627 கிலோமீட்டர்கள். அதுவே குறைவான நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை இதுன்னு பார்த்தா 785. மதுரை முதல் நத்தம் வரைக்கும் கிட்டத்தட்ட 38 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக இருக்குது. அடுத்து ரயில் போக்குவரத்து. தெற்கு ரயில்வேயின் தலைமையிடம் சென்னை, இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க போதும். அடுத்து வான்வழி போக்குவரத்து. தமிழ்நாட்டில் 4 சர்வதேச விமான நிலையம் இருக்குது, 2 உள்நாட்டு விமான நிலையம் இருக்குது. இந்த டீட்டெயில் கொஞ்சம் பார்ப்போம். 4 சர்வதேச விமான நிலையம் எதுன்னு பார்த்தா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, இந்த 4. இதில் குறிப்பாக சென்னை இந்தியாவின் 3வது மிகப்பெரிய விமான நிலையம். இந்தியாவிலேயே மிகப்பெரிய விமான நிலையம் மும்பை, 2வது டெல்லி, 3வது சென்னை. உள்நாட்டு விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் 2 இருக்குது, தூத்துக்குடி, சேலம். அடுத்தது நீர்வழி போக்குவரத்து. தமிழ்நாட்டுடைய துறைமுகத்தை 3ஆக பிரிக்கிறாங்க. பெரிய துறைமுகம், நடுத்தர துறைமுகம், சிறிய துறைமுகம்னு சொல்லி 3ஆக பிரிக்கிறாங்க. பெரிய துறைமுகத்தை பொறுத்த வரைக்கும் 3 இருக்குங்க, சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி. நடுத்தர துறைமுகத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றே தான் இருக்குது, என்னென்னு பார்த்தா நாகப்பட்டினம். சிறிய துறைமுகம் 15 இருக்குது. அடுத்தது அஞ்சலக தொடர்பு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 4 அஞ்சல் மண்டலங்கள் இருக்குது. அதோடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். சென்னைக்கு ஹெட் ஆஃபீஸ் சென்னை தான். மேற்கு மண்டலத்துக்கு தலைமையிடம் கோயம்புத்தூர், மத்திய மண்டலத்துக்கு தலைமையிடம் திருச்சி, தெற்கு மண்டலம்னா மதுரை. இப்படி 4 மண்டலமாக அஞ்சலகம் பிரிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது சில முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் கொடுத்துருக்காங்க. பேரிடர் அவசர எண் எதுன்னு பார்த்தா 1077. ஸோ இந்த பேரிடர் சம்மந்தமாக கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் படித்து வச்சுக்கணும். அப்போ பேரிடர் அவசர எண்ணா 1077. குறிப்பாக 2002 to 2012 வரை 10 ஆண்டுகளில் சாலை விபத்தில் தமிழகம்தான் முதலிடத்தில் இருக்குது. தமிழகம்தான் சாலை விபத்தில் முதல் இடத்துல இருக்குது. குறிப்பாக நாட்டின் மொத்த விபத்துகளில் 15% எங்கே நடக்குதுன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் தான் நடக்குது. நாட்டின் மொத்த விபத்தில் 15% தமிழ்நாட்டில் தான் நடக்குது. அடுத்தது மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் யாருன்னா முதலமைச்சர். இந்த பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, மிக முக்கியமான ஹைலைட்டான பாயிண்ட்டை பார்த்தாச்சு. அடுத்தது புக் பேக் கொஸ்டினை பார்ப்போம். முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. இதை பார்ப்போம். முதல் கேள்வி, தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா எது? டெல்டாவை கேட்டிருக்காங்க. குறிப்பாக டெல்டான்னு சொன்னால் காவிரி டெல்டா தான்.
இரண்டாவது கேள்வி, தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் எதுன்னா திணை. நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, 3ல் ஒரு பகுதி மக்கள் திணை தான் சாப்பிட்றாங்க. அடுத்தது மூன்றாவது கேள்வி, 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எழுத்தறிவு சதவிகிதம் 80.09%. நான்காவது கேள்வி, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் எதுனா மேட்டூர் தான். ஐந்தாவது கேள்வி, தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தா பெரிய துறைமுகம் 3, சின்ன துறைமுகம் 15. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வி, தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் வேளாண்மை துறையின் பங்களிப்பு எவ்வளவு? இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நம்ம பார்த்தோம். எவ்வளோங்க? 21%. இரண்டாவது கேள்வி, சாத்தனூர் அணை எந்த ஆற்றின் மீது கட்டப்பட்டிருக்குன்னா தென்பெண்ணை ஆற்றின் மீது கட்டப்பட்டிருக்கு. அடுத்து மூன்றாவது கேள்வி, இந்தியாவில் பொது தனியார் கூட்டு நடவடிக்கையின் கீழுள்ள மொத்த சாலை திட்டங்களில் 20%க்கும் அதிகமான பங்களிப்போடு தமிழகம் 2ஆம் இடத்துல இருக்குது. இந்தியாவில் 2ஆம் இடத்துல இருக்குது. நான்காவது கேள்வி, மும்பை மற்றும் டில்லியை அடுத்த இந்தியாவின் 3வது பெரிய விமான நிலையம் எதுன்னு பார்த்தா சென்னை விமான நிலையம். அப்போ இந்தியாவில் மிகப்பெரியது மும்பை, 2வது டெல்லி, 3வது சென்னை. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி மதிப்புகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு வர்த்தக சமநிலை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது பொறுத்துக. பாக்சைட் எங்கே கிடைக்கிது அப்படின்னா சேர்வராயன் மலையில் கிடைக்கிது. இது எங்கே இருக்குன்னா சேலத்தில் இருக்குது. அடுத்து ஜிப்சம் எங்கே கிடைக்குதுன்னா திருச்சிராப்பள்ளியில் கிடைக்கிது. இரும்பு எங்கே கிடைக்குதுன்னா சேலத்தில் கிடைக்கிது. சுண்ணாம்புக்கல் எங்கே கிடைக்குதுன்னா கோயம்புத்தூரில் கிடைக்கிது. அடுத்தது சரியான கூற்றினை கண்டுபிடிக்கவும். முதல் கேள்வி, இது கூற்று காரணம் டைப்பில் அமைக்கப்பட்டிருக்கு. கூற்று, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மண்டலம் தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது. கரெக்டு தான். இந்த 3 தான் ஜவுளி பள்ளத்தாக்கு. காரணம், இவைகள் நெசவாலைகள் மூலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்களிப்பை அளிக்கின்றன. கரெக்டு தான். அப்போ கூற்று காரணம் இரண்டும் சரியான விளக்கம் தான். அடுத்து இரண்டாவது கேள்வி, கூற்று, நீலகிரி தமிழ்நாட்டின் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம். கரெக்டு. காரணம், இது தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. கரெக்டு தான். தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது. மலை இருக்கிறதுனால தான் மக்கள் தொகை கம்மியாக இருக்குது. அப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் சரியாக விளக்குகிறது. அவ்வளோதாங்க. இந்த பாடத்தை சிறப்பாக முடிச்சாச்சு. இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எண்டு வரைக்கும் பார்த்தவங்க மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விட்ருங்கப்பா. அதே மாதிரி முடிஞ்சால் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நல்ல கண்டென்ட் நிறைய போட்டுக்கிட்டுருக்கோம். ஆனால் என்ன பிரச்சனைனா வியூஸ் போக மாட்டேங்குது. காரணம், எல்லாருமே லைக் போடுறது கிடையாது, ஃபீட்பேக்கும் கொடுக்கறது கிடையாது. அதாவது கமெண்ட் பாக்ஸில் நம்ம போடுற அந்த ஃபீட்பேக்கை யூடியூப் ரீட் பண்ணி நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிற முடிவு எடுத்து அதை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் போடுற லைக்குக்கு தகுந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு வீடியோவை காட்டும். இந்த ரெண்டுமே நம்ம சேனலில் குறைவாக இருக்குது. நம்ம போடுற கண்டென்ட்டு நல்ல கண்டென்ட் தான், பட் குறைவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் போட்டு விடுங்கப்பா. இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், இல்லைனா கம்யூனிட்டி போஸ்ட் போடுறேன். மறக்காமல் அதையும் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.